Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம strawberry boba எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பபிள் டீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாய்வானில் ஒரிஜினேட் ஆன ஒரு டீ பேஸ்ட் ட்ரிங்க். ஸோ இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் மில்க் டீயாக குடிக்கலாம், இல்லைனாக்கா ஃப்ரூட் டீயாக குடிக்கலாம். இதில் வந்து உள்ளே வந்து சீவி டாப்பியோக்கா பால்ஸ் இருக்கும். ஸோ இந்த பால்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வருது. பாப்பிங் பபிள்ஸ் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி சீவி டாப்பியோக்கா பால்ஸ் மாதிரி. நான் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் அந்த போபா வந்து நான் செய்ய போகிறேன். அந்த சீவி டாப்பியோக்கா பால்ஸை வந்து போபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போபாவை நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரிஸை என்ன பண்ணுறேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடைகளில் நீங்கள் வாங்குகிற பபிள் டீயில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சீவி டாப்பியோக்கா பால்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து டாப்பியோக்கா ஸ்டார்ச் அப்புறமா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நான் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் அந்த போபா வந்து நான் செய்ய போகிறேன். இப்போது நான் அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் கட் பண்ணதை ஒரு கப்பு வந்து ஸ்ட்ராபெரிஸ் நான் வந்து பவுலில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்ட பிறகு ஐசிங் சுகர் வந்து 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் சேர்க்கிறேன். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் சுகரை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சலிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐசிங் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு கப்பு ஸ்ட்ராபெரிஸ் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைக்ரோவேவில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா நீங்கள் குக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் மேஷ் ஆகிற மாதிரி நீங்கள் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சீவ் வச்சு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராபெரிஸ்லேருந்து அந்த சாஸை நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்ம இது எடுத்த பிறகு அந்த ஸ்ட்ராபெரிஸை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ஸ்ட்ராபெரிஸும் சுகர் தானே, ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரிஸை நம்ம அந்த சாஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி சாஸ். இப்போ கடைகளில் ரெடிமேடாகவே இந்த மாதிரி டாப்பியோக்கா ஸ்டார்ச்னு கிடைக்குதுங்க. இது வந்து நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் போல் இந்த ஸ்ட்ராபெரி சாஸில் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 5 மினிட்ஸ் மைக்ரோவேவில் நீங்கள் வந்து குக் பண்ணணும். குக் பண்ணும்போது நடுநடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி இன்னும் குக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம கேஸ் அடுப்பு மேலே கூட நீங்கள் வச்சு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ராபெரி சாஸும் அந்த ஸ்டார்ச்சும் சேர்த்து கொஞ்சம் திக்காகும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1.5 கப்பு போல் டாப்பியோக்கா ஸ்டார்ச் நம்ம இன்னும் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைய போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்ட்ராபெரி சாஸுக்கு தகுந்த மாதிரி தான் தேவைப்படும். ஸோ 1.5 கப்பு to 2 கப்பு போல் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நமக்கு பால் உருட்டுற மாதிரி வரும்போது இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பால் உருட்டுற பதத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அந்த டாப்பியோக்கா ஸ்டார்ச்சில் நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதோட பேர் தான் உங்களுக்கு இந்த போபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது நம்ம இந்த மாதிரி போபாஸ்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு பேனில் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செஞ்சு வச்ச அந்த போபாஸை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுவே நல்லா குக் ஆகிட்டு மேலே மிதந்து வரும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த போபாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பேட்ச் பை பேட்சாக தான் குக் பண்ண முடியும். எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம நிறைய குக் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டிக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு சீக்கிரமாகவும் குக் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அந்த போபாஸ் எல்லாம் மேலே ஃப்ளோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட நல்லா நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த போபாஸ்லாம் நல்ல ஒரு ஷைனியாக தெரியும், நல்லா கிளாஸியாக தெரியும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஷைனியாக தெரியுது பார்த்தீங்களா அந்த அவுட்டர் லேயரில். ஸோ இந்த சமயத்தில் அந்த போபாஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். குக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒரு தனியாக ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த போபாஸ் கொஞ்சம் ஆறின பிறகு எதர் சுகர் சிரப் அப்படி இல்லைனாக்கா ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 டேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போபாஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராபெரி மில்க் தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல ஒரு கிளாஸில் ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றிரும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன்.
இந்த போபாஸ் வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபலூடாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஐஸ் டீ, ஐஸ் காஃபி, அப்புறம் போபா மில்க் டீ, போபா மில்க் காஃபி, எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கொழுத்துற வெயிலில் நம்ம ஐஸ் போட்டு இது வந்து எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கிளாஸில் வந்து நான் ரோஸ் சிரப் தாங்க நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி சிரப் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு ஸ்ட்ராபெரிஸ் நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா போபா செஞ்சு வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் சேர்த்து நான் இப்போ பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு மில்க் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து காஃபி டிகாஷன் இல்லைனா டீ டிகாஷன் சேர்த்துட்டு நீங்கள் இந்த போபாஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஐஸ் டீ இல்லைனா ஐஸ் காஃபி மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃப்ரூட் டீ மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த போபாஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சு இதை வந்து குடிச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.